தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. முழு தகவல்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விரிவான தகவல்கள். பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் தொடர்பான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை வட மாநிலங்களில் முக்கியத்துவம் பெற்ற ஒன்று. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு எவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு முக்கியத்துவம் கொண்ட 243 சட்டப்பேரவை தொகுதிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம். தொடர்ந்து 20 ஆண்டுகளாக அங்கே நிதிஷ்குமாரினுடைய ஆட்சிதான் இருந்து வருகின்றது. ஒரு சில ஆண்டுகளில் மட்டும் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு ராஷ்டிரிய ஜனதா தளம் போன்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்து இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக 20 ஆண்டு ஆட்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. நிதிஷ்குமார் தொடர்ந்து அங்கே முதலமைச்சராக இருந்து வந்தார். இந்த முறை தேஜஸ்வி யாதவ் அவருக்கு எதிராக ஒரு வலிமையான போட்டியாளராக, இளம் போட்டியாளராக களத்தில் இறங்கி இருக்கின்றார். இதுவரை இல்லாத அளவிற்கு நிதிஷ்குமாருக்கும் பாஜகவிற்கும் ஒரு நெருக்கடியை ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்த தேர்தலில் வழங்கியிருப்பதாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த 2 கட்ட வாக்குப்பதிவு நிறைவிலே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் பெரிய ஆச்சரியங்கள் எதுவும் இல்லாத விதமாகத்தான் இருக்கின்றன. அதன்படி பாஜக நிதிஷ்குமார் இணைந்த அந்த கூட்டணி என்பது 135 முதல் 140 சட்டப்பேரவை தொகுதிகளை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக டைம்ஸ் நவ் நிறுவனத்தினுடைய இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இடதுசாரிகள், காங்கிரஸ் உள்ளிட்டவர்களை கொண்டிருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளம் லல்லு பிரசாத் யாதவினுடைய மகன் தலைமையிலான தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான அந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி என்பது 100 முதல் 115 தொகுதிகளையே பெறக்கூடும் என்று டைம்ஸ் நவ் தன்னுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கின்றது. ஜன்சுராஜ் கட்சி, ஒரு முக்கியமான அரசியல் சாணக்கியர் என்றெல்லாம் சொல்லி தெரியக்கூடிய பிரசாந்த் கிஷோரினுடைய ஜன்சுராஜ் கட்சி எந்த ஒரு பகுதியிலும், எந்த ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு சேர சொல்லி இருக்கின்றன. பீகாரிலே மொத்தமாக இருக்கக்கூடிய 243 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் இந்தியா கூட்டணியை காட்டிலும், அதாவது அங்கே மகா கத்பந்தன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரிகள் இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி. அந்த கூட்டணியை காட்டிலும் பாஜக அங்கம் பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினால் மிகப்பெரிய முன்னிலையை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருக்கின்றது. பல்வேறு கருத்து கணிப்புகளும் இதைத்தான் சொல்லி இருக்கின்றன. தேஜஸ்வி யாதவை பொறுத்தவரை எப்படியாவது இந்த முறை ஆட்சியை தட்டி பறித்துவிட வேண்டும் என்று ஒரு தீவிரமான முயற்சியினை மேற்கொண்டிருந்தார். நிதிஷ்குமாருக்கு வயதாகிவிட்டது. இந்தியா முழுவதும் பீகாரை சார்ந்த இளைஞர்கள் தான் கூலி தொழிலாளிகளாக இருக்கின்றார்கள். தென் மாநிலங்களுக்கு சென்று பார்த்தோம் என்றால் பீகாரை சார்ந்த தொழிலாளர்கள் பல பேர் கூலிக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இந்த முறை மாற்றம் வேண்டும் என்று சொல்லிதான் நிதிஷ்குமாருக்கு எதிராக தேஜஸ்வி யாதவ் ஒரு கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என்று காங்கிரசினுடைய நட்சத்திர பட்டாளமும் இறங்கி கடுமையான முறையில் தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டவர்களும் பீகார் மாநிலத்திற்கு சென்று அங்கே மகா கட்பந்தன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்குகளை பெறக்கூடிய விதமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.